வெல்கம் டு மை ஸ்பைடி கேமிங். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னா கிரானி 3ல் வந்து நம்ம எஸ்ட்ரி மோடு விளையாட போகிறோம் கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேட் எஸ்கேப் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த தடவை ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். சரி வாங்க போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்கள லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, இந்த பின் எடுத்துக்கலாம். ஓகே, ஓப்பன் ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வெளியே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது, டெடி இருக்குது, இது அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மெட்டல் மண்டைங்கிட்ட போயிட்டு சவுண்டு கொடுக்கணுங்க. சரி போகலாம். ஓடுறா. ஓகே வந்தாச்சு. ஓகே, சவுண்டு போடுறா. ஓகே, இப்போ எங்கே இருந்தாலும் கிளம்பி ரெண்டு பேருமே நம்மளை தேடி வெறி கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து ஒளிஞ்சிக்கலாம். என்னத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, கிளம்ப போகிறான். இங்கே இந்த ஏதோ கிளவி போயிட்டாங்க, அவ்வளோதாங்க. ஓடுறா அப்பாடி. இப்போ வந்து நம்ம ஒரு ரிஸ்க்கான ஒரு இது எடுக்க போகிறோங்க. அது என்னென்னா, நம்ம இந்த டெடியை தூக்கிட்டு ஓடுறா. ஐயோ ஓடுறா, பின்னாடி பார்க்காம ஓடுறா. ஐயோ, இந்த டெடி வேறு எடுத்துனா வெறி கொண்டு நேரத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு கிளம்பிட்ட வேறு கன்று வேறு இருக்கு. ஐயோ சரி, இங்கே போகலாம். மேலே போயிட்டு அந்த சென்ட்ரினா இருக்கும், அந்த சென்ட்ரினா கிட்ட ஏதாவது கீ கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்க, சுவிட்சு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இந்த சென்ட்ரினா போய் டக்குன்னு போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த நேரத்துக்கு யாரும் வந்துடாதீங்கடா, இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்கு எல்லாமே. ஓகே, இப்போ சென்ட்ரினா கிட்டேருந்து ஒரு சேஃப் கீ கிடச்சிருக்குங்க. ஓகே, இந்த சேஃப் கீ எடுத்துகிட்டு சேஃபாக போயிட்டு ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கிளவி வேறு மேலே தான் பார்த்தேன். ஒருவேளை அங்கேயே தான் இருப்பாங்களே, எட்டி பார்க்கலாம். ஐயோ, அங்கே தாங்க இருக்காங்க. சரி, இங்கேயே ஒளிஞ்சிட்ருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அப்பாடி பார்த்தீங்களாங்க, கிழவன் வேறு வந்துட்டான். அவன்கிட்ட கன் எடுக்க முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். கிழவனே போட்டு தள்ளியிருக்கலாம், ஆனால் கன் எடுக்க முடியல. ஓகே, கிழவன் போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். எட்டி பார்க்கலாம். ஓகே, போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். போகலாம். ஐயோ ஓடுறா. ஐயோ அப்பாடி, அதாங்க மூச்சே வாங்குது. இந்த எஸ்ட்ரீம் மோடில் வந்து கிழவன் பயங்கரமாக வராங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஓகே, இப்போ வேறு கிளவி வேறு எங்கே இருப்பானே தெரில. அதனால் நான் இங்கே சவுண்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளவி கூப்பிட்டுடலாம். ஓகே, கிளவி வந்துட்டா. இப்போ அப்படியே இங்கே கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணியே இருக்கலாம். அப்பாடி, எப்படியே கிளவி போயிட்டா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணலாம். போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். என்ன தான் நடக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே தான் வந்து ஒளியணும். ஒருவேளை வந்தாங்கன்னா கூட ஒளிஞ்சிக்கலாம் இங்கே வந்தால். ஓகே, ஐயோ இங்கே பாருங்கள், ட்ராப் வச்சு விட்டு போகிறான் பாருங்கள். எவ்வளோ இது இருக்கணும் பாருங்கள். சரி, இது போயிட்டு இது ஓப்பன் பண்ணுறான். அப்பாடி, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஷெட்டு கீ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது போயிட்டு ஓப்பன் கீழே தான் ஓப்பன் பண்ணணும். ஆமாம், கீழே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சவுண்டு போட்டுடலாம். ஓகே, போட்ட சவுண்டு. இப்போ வந்து கிளவி வந்துட்டுருப்பாங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போதே நம்ம நைஸாக அந்த பக்கம் போயிடலாம். ஓடுறா. ஓகே, இது வேறு ஒன்று நம்ம டைமு புரியாமல். சரி, இப்போ போயிட்டு நம்ம டக்குன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணோம். கிளவி கீழே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது எஸ்ட்ரீம் மோடு, ரொம்ப கஷ்டம். ஐயோ சரி, இப்போ சவுண்டு வேறு ஹெவியாக வேறு கேட்டுருச்சு. கிளவி கண்டிப்பாக இங்கே வந்துட்டுருப்பா. நான் வேறு தெரியாதனமாக சவுண்டு வேறு போட்டுட்டேன். ஓகே, இப்போ எங்கேயாவது எட்டி பார்க்கலாம் யாராவது வராங்களான்ட்டு. அடேப்பாடி, கிளம்ப பார்த்தீங்களாங்க. நல்ல வேலை, இந்த பக்கம் அவனுக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கதை முடிஞ்சிருந்துருக்கோம். நல்ல வேலை, நம்ம லேட்டாக தாங்க வந்தோம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம போயிட்டு இங்கே போவேணா, நம்ம அங்கே போகலாம். ஏன்னா கிழமை இப்போ தான் அந்த பக்கம் போனால் வேறு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா வெப்பன் கீ கிடச்சதுன்னா நம்மளால் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. கல் ஸ்பான் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எஸ்ட்ரீம் மோடில். சரி, நம்மடி அந்த பக்கம் என்னென்னா கிளவி, இந்த பக்கம் பார்த்தா கிளவி, எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. சரி, இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மாட்டிப்போம். அதனால் நம்ம ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி போக வேண்டியது தான். ஓகே, இங்கேருந்து அப்படியே ஏந்திரிச்சோம்னா நம்ம இது சரி டெலிபோர்ட் ஆகி வந்துடுவோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கே அப்படியே கீயை போட்டு இந்த சவுண்டுக்கு நேரத்துக்கு கிளவி வந்துட்டுருப்பா. இங்கே கொஞ்சம் அப்படி எவ்வளோ ஸ்பீடாக போகிறா பாருங்க. சரி, இப்போ இந்த நேரத்துக்கு கிழமை இருக்கக்கூடாதோ, அதுதான் பிரச்சனையே. இங்கே கிழமை மட்டும் இருந்தானா நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு டேவும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியங்க. சரி, இப்போ வெப்பன் கீ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அதே ட்ரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஓகே, இங்கே திரும்பி ஒரு சவுண்டை போட்டுட்டு இப்போ என்னத்துக்கு கிளவி வந்துகிட்ருப்பா. அதே மாதிரி தான் அப்படியே உக்காந்து எழுந்திரிச்சோம்னா அப்படியே வேலை முடிஞ்சிச்சு, அப்படியே மேலே வந்துடும். கிளவா சொல்லிட்டாத வாடா, எங்கேயாவது வந்துடாத சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி. ஓகே, நம்மகிட்ட 2 கல் இருக்குங்க. ஓகே, இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்னா எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்ம மேலே போயிட்டு இது பண்ண வேண்டியதான். ஏன்னா இந்த நேரத்துக்கு நம்ம ஓப்பனாக போயிட்டு அட்டாக் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்ம கதை டோட்டலாகவே முடிஞ்சிடும். ஒவ்வொரு டேவும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடில் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணும்போது. ஓகே, இங்கே நம்ம சவுண்டு போட்டு போயிடலாம். ஓகே, நாங்கள் சவுண்டு போட்டு வந்திருக்கேன். அது கிளவி அந்த சைடு வந்துட்டுருப்பா. ஓகே, இங்கே வந்து போகலாம் அப்படியே. ஓகே, இந்த நேரத்துக்கு கிளவந்தானா அப்படியே அவனை போட்டு தள்ளிடலாம். ஓகே, யாருமே இங்கே இல்லை, ஆனால் நம்ம அப்படி விட போகிறது கிடையாது. நம்ம அப்படியே இங்கே சவுண்டு போட்டு அப்படியே இந்த பக்கம் ஓடிடலாம். ஓகே, ஓடுறா வேகமாக ஓடு. ஓகே, வந்தாச்சுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கிளவி கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். நேரத்துக்கு கிளவி வந்துகிட்ருப்பா. அப்பா வந்துட்டா. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரிஸ்க்கான ஒரு மூவ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே அப்படியே உண்டியோட மேலே போட்டு அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ட்ரிக்கு தாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இது நீங்கள் பண்ணும்போது குறி வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றாகாது, மயக்க போட்டுருவாங்க, எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். அதனால் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுங்க. பாருங்கள், தப்பாக அடிச்சோடனே கிளவனே இதாகி போயிட்டான். சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கீழே போயிட்டு இந்த ஒரு ரெஞ்ச் இருக்கும். ஆமாம், நம்ம ரெஞ்ச் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட் வழியில் போயிடலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்குள்ளே கிளவி ரிவேவே வந்துடுவா. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வேகமாக போகலாம். ஓடுறா. நம்ம சேனலு சக்ஸஸ்ஃபுல்லாக 205 சப்ஸ்கிரைப் வந்துருச்சுங்க கைஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் கைஸ், தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து இங்கே சவுண்டு போட்டிருக்கேன். இப்போ என்னத்துக்கு கிளவி வந்துட்டுருப்பா. ஓகே, இங்கே இப்போ கன்று கரெக்டாக போடணுங்க, எல்லாம் கிழவன் கையில் கிடச்சா அவ்வளோதான். டேங்கப்பா, என்ன வேகங்க படி. அது என்னங்க போகும்போது பொறுமையாக போகிறா, வரும்போது மட்டும் வேகமாக வரா, என்ன லாஜிக்குன்னு சுத்தமாக புரியல. ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன், அதுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சவுண்டு போட்டு திரும்பி போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, எங்கே ட்ராப் வச்சுட்டு போயிருக்கா பாருங்க. ஐயோ ஒளிடா, இவன் வேற ஒரு இப்போ தாங்க மூச்சே வாங்குது. எப்படியோ நம்ம கிளவிக்கிட்ட மண்ணை தூவிட்டு நம்ம மேலே வந்தாச்சு. வாங்க, அந்த உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த லிவர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரெயின் லிவரு. பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. என்னது இது கேமரா இப்படி ரொட்டேட் ஆகுது. சரி, இப்போ வந்து இந்த லிவர் எடுத்துக்கலாம். எடுறா அப்படி எப்படியோ எடுத்தாச்சு. வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக போனால் கிளவி வந்து பிடிச்சிடுவா. அதனால் நம்ம இங்கே சவுண்டு போட்டு போகலாங்க. அவள் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் போவா, நம்ம அப்படியே இங்கே கீழே குதித்து போயிட வேண்டியதுதான். ஓகே, ஓடுறா. ஓகே, லிஃப்ட்டு கீழே குதித்து போயிடலாம். அப்படி இங்கேயே சவுண்டு போட்டு போயிடலாங்க. ஏன்னா திடீர்னு கிளவி வந்தாலும் வந்துடுவா. ஓகே, இங்கே எட்டி பார்க்கலாம். பாடி யாரும் இல்லை. இந்த நேரத்துக்கு கிழவன் இருப்பான்னு நான் நினச்சேங்க. ஏன்னா நிறைய தடவை கிழவன் இந்த சைடு இருந்து தான் வருவான். ஓகே, நம்ம வந்தாச்சு. வந்து அப்படியே இந்த தூக்கி அப்படியே இங்கே போட்டுடலாம். இப்போ மூடுறா கதவை பாடி. இப்போ தாங்க மூச்சே வாங்குது. ஓகே, கிளவி போயிட்டா உள்ளாரா. எப்படியே கஷ்டப்பட்டு டே 1லேயே 2 பொருள் எடுத்துட்டாங்க. இதே மாதிரி எல்லாம் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த உண்டியோல் எடுத்துகிட்டு கல்லெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்னடா பண்ணி வச்சுக்கி, கல்லே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நிறையா தடவை கல் கிடைக்காம கிழமை கையால் அடி வாங்கியிருக்கேன். கல்லே கிடைக்காம இதெல்லாம் நிறையா நடந்திருக்குங்க. சரிங்க, எட்டி பார்க்கலாம். அடே படியோ, ஐயோ கிழவன் வேறு பார்த்துட்டான். இப்போ என்னடா பண்ணுறது? ஐயோ கிழவா, நான் என்னடா பண்ணேன்? நான் பாட்டில் சிவனேன்னு தாடா போயிட்டு இருந்தேன். ஏங்க டே 1லேயே முடிச்சிடலான்னு நினச்சேன். ஏன்டா கிளட்டு போயல. சரி, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த மெட்டல் மோட்டை என்கிட்ட திரும்பி சவுண்டு போட்டு போயிடலாம். ஓடுறா போட. ஓகே, இப்போ மெட்டல் மட்டைக்கிட்ட சவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ எங்கே இருந்தாலும் வந்துக்கிட்டு இருப்பாங்க வெறி கொண்டு. சரி, இப்போ மூடுறா கதவை அடி. மூடியாச்சு. பார்த்தீங்களாங்க, கிழமை 2 பேரும் ஒன்றாவே போகிறாங்க. சரி, இப்போ டக்குன்னு நம்ம வேகமாக போகலாம். ஏன்னா நம்மளுக்கு டைமே கிடையாது சுத்தமாக. நம்ம 2 பொருள் தான் எடுத்திருக்கோம். இன்னும் 2 பொருள் எடுக்கணுங்க. 2 பொருள்.
எஸ்ட்ரீம் மூவில் ஒரு பொருள் எடுக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து இந்த காயின் கிடச்சிருக்கு. இப்போ இந்த காயின் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலான்னா, ஓகேங்க, நம்ம சவுண்டை போட்டுட்டு கீழே வந்து நம்ம அப்புறமேட்டு போகலாம். ஓகே, இங்கே சவுண்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ அப்படியே கீழே போயிட வேண்டியது தான். இங்கே சென்டினோ ரூம் இருக்கும். அப்படியே இங்கே குதிச்சிட்டோம். அப்படியே குதிச்சுட்டு இங்கேருந்து போனால் அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் பதட்டத்தில் நான் அங்கேயே குதிச்சிருப்பேன். நம்ம கதை முடிஞ்சிருந்துருக்கோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கீழே இன்னொரு தடவை போட்டுடலாங்க. ஏன்னா என்னோடய உள்ளுணர்வு வந்து அவள் வந்து கீழே போயிட்டுருக்காளோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் வந்து இங்கே சவுண்டு போட்டு போயிருக்கேன். ஓகே, அப்படியே இங்கே கீழே குதிச்சிடலாம். ஓகே, போட இந்த நேரத்துக்கு கேம் வந்துடக்கூடாதுங்க. அவ்வளோதான், இல்லைன்னா நம்ம பிளானே சொதப்பிடும். ஓகே, இப்போ அவ்வளோதான், போயாச்சு. ஓடுறா. ஓகே, இங்கே கீழே போடுறா. அப்பாடி, கிளம்பி போயிட்டா. நம்ம மேலே அப்படியே கிளம்புன ரூமுக்கு போயிடலாங்க. இந்த நேரத்துக்கு கிளம்ப வேற வந்துடவே கூடாது ஆப்போசிட் சைடில். ஓகே, நம்ம அப்படியே இங்கே ஒளிஞ்சிக்கலாம். பாடி, இப்போ தாங்க கொஞ்சம் மூச்சு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நானும். ஓகே, அப்படியே கிளம்பணும் வந்துட்டான். இதான் நல்ல டைமு. அப்படியே இந்த கன்னை எடுத்துக்கலாம். இப்படா ஒரே ஒரு புல்லட்டு, அவன் சுடும்போது மட்டும் அன்லிமிட்டடாக வருது. என்னடா லாஜிக்கு? கேமு தான், லாஜிக்கெல்லாம் பார்த்தா விளையாடவே முடியாதுங்க. சரி, இப்போ போயிட்டு அந்த காக்காவை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும். ஓகே, அந்த காக்கா இங்கே இருக்கு. ஓகே, போடுறா. ஓகே, அவ்வளோதான். வந்து காக்காவை சுட்டதுனால அந்த டெடி எடுத்தால் நம்ம சவுண்டு வருங்க, ஹார்ட் பீட் சவுண்டு, அது மாதிரி கேட்குது. இப்போ பிரச்சனையே என்னென்னா, இப்போ கிழவி ரெண்டு பேருமே நம்ம மேலே வெறி கொண்டு கோபமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சமாளிக்கிறதுக்கு நம்மகிட்ட குண்டே கிடையாது கன்னில். என்ன பண்ணுறது தான் ஒன்றுமே புரியல. சரி வாங்க போகலாம், என்ன நடக்குதுன்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிழமை வேறு அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டக்குன்னு எறா புல்லட்டை 1 2 அவ்வளோ எறா. அப்பாடி 2 எடுத்தாச்சு. ஓகே, கிழவனை போடுறா. போடுறா. ஐயோ, என்னடா டே, கரெக்டாக ரீலோட் ஆகும்போது இப்படி ஆயிடுச்சுங்க. டே 3 வந்துட்டோம். என்னடா டே ஷோ, என்னடா. சரி, இங்கே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகலாம் வெளியே. இப்போ வந்து நம்ம 4 பொருளுமே நம்ம எடுத்துட்டோம். பிரச்சனையே என்னென்னா, அந்த சுவிட்சு வந்து வெளியே இருக்குங்க. ஐயோ, இங்கேருந்து இருந்தால் கூட பரவாயில்ல. சரி பரவாயில்ல, விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு அந்த ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ தான் நம்மளோட வேலை இதாகும். ஓகே, ஐயோ சொட்டை கிளவி, நான் பாட்டில் சிவனேன்னு தப்பிச்சே போயிடுவேன். கரெக்டாக நம்ம கதையை முடிச்சு விடுறதுக்குனே கிளவி வர, நீ எப்படி தப்பிக்கலான்ட்டு. சரி போயிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகிறா. அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. போயிட்டு ஒரு பொருளாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சு வந்து வெளியே கிடக்குதுங்க. இப்போ என்ன வெளியே போயே தான் அவனுக்கு கன்ஃபார்மாக அது எனக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே சவுண்டு போட்டுட்டு இங்கே ஒளிஞ்சிக்கலாங்க. ஏன்னா திடீர்னு குறுக்கால வந்து கிளவி வந்துட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கேம்லாம் டோட்டலாக வேஸ்ட் ஆகிரும். அதனால தான் நான் சவுண்டு போட்டு வந்திருக்கேன். படி பார்த்தீங்களாங்க, இப்போ கூட நான் தப்பிக்க போகிறேன், இன்னும் ட்ராப் போட்டுட்ருக்கா. சரி ஓகே, கிளம்பி போயிட்டு அந்த சாவி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அந்த சாவி இங்கே காணும், இது எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஒவ்வொரு பொருளாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சவுண்டு போட்டு போயிடலாங்க. ஏன்னா திடீர்னுட்டு வந்து ஆப்போசிட் சைடில் திரும்பி கிளம்பி வந்துட்டான்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ டக்குன்னு மூடுறா. அப்பாடி மூடியாச்சு. இங்கேயே வெயிட் பண்ணலாம். அட்டேங்கப்பாடி பார்த்தீங்களாங்க, இதுக்காக தான் சொல்கிறேன். இது எப்போயுமே நீங்கள் ட்ரெயின் எஸ்கேப்பு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் பொறுமையாகவே ஆடுறது என்னை கேட்டால் பெட்டர்னு தான் சொல்லுவாங்க. முடிஞ்சளவு பொறுமையாகவே ஆடிக்கலாம். ஒன்றும் அவசரப்பட்டு பார்த்தீங்களா, கிளவி இவ்வளோ நேரம் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கா. பேட்டு கூட நல்லா எங்கே இங்கே வேறு தப்பிக்குது. அப்படி அப்படியே தப்பிச்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். ஓகே, எடுறா.
ஓகே இது எடுத்தாச்சு. போயிட்டு என்ன பண்ணலான்னா இந்த லிவரை போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே தான் போயாகணும், வேறு வழியே இல்லைங்க. அங்கே தான் சுவிட்ச் இருக்குது. சுவிட்ச் இல்லாமல் நான் கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகே நம்ம அந்த வெளியே போகலாம். அதுக்கு முன்னாடி திரும்பியுமே நம்ம சவுண்டு போட்டு போயிடலாம், ஏன்னா திடீர்னு ஆப்போசிட் சைட்லேருந்து வந்துட்டோன்னா அவ்வளோதான். ஓகே நம்ம இங்கே கொஞ்ச நேரத்தை ஒளிஞ்சிக்கலாம், ஏன்னா திடீர்னுட்டு கிளவனும் வரலாம் கிளவி வரலாம். 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நம்மள அவுட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். நம்ம டே 4ல் வேறு இருக்கோம், அதனால் பொறுமையாகவே விளாட்லாம். ஒரு ட்ராப்பு வேறு எங்கெங்கேயோ செட் பண்ணிட்டு போகிறாங்க கிளவி, அதான் பிரச்சனையே. ஓகே இப்போ போயிட்டு வெளியே போகலாம். யாருமே இல்லை அப்படி யாருமே இல்லை. இப்போ அப்படியே இந்த எங்கட அந்த சுவிட்சு ஓகே இங்கே இருக்கு, அது எடுத்தாச்சு. ஓடுறா மறுபடி இப்போ பார்த்துருச்சாங்க கிளவி. ஓடுறா வேகமாக ஓடு. எப்படியோ நம்ம இது பக்கத்தில் போட்டால் செத்துட்டா கூட பரவாயில்ல, அப்படி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போட்டு செத்துருந்தா கூட பரவாயில்ல. சரி விடுங்க. டே 5 கடைசி நாளுங்க. இந்த நேரத்தில் இதுதான் லாஸ்ட்டு, இதுதான் நம்ம ஜெயிக்கிற டைம். இதில் மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா நம்ம டோட்டல் கேம் பிளேவே வேஸ்ட் ஆகிரும். இல்லை உங்களுக்கு எத்தனை தடவை இந்த கேம் விளையாடணுங்க தெரியுங்களாங்க? கிட்டத்தட்ட ஒரு கணக்கே இல்லை அந்த மாதிரி விளையாடின கேமு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ட்ரெயின் எஸ்கேப்பு. அந்த எஸ்கேப் கூட நம்ம எல்லா பொருளும் டக்குன்னு கிடச்சிருச்சு, எல்லாம் போயிட்டோம். ஆனால் இது வந்து பொருள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எப்படியோ தப்பிச்சாச்சு. ஓகே இங்கே ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மூடிடலாம். ஓகே மூடுறா. ஓகே அவ்வளோதான் இப்படியே தப்பிச்சாச்சு ஒரு வழியாக. எத்தனை மேட்ச் விளாட்ணுங்க, எப்படி இப்போ தான் நான் தப்பிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், நான் வந்து பிளான் வச்சுருக்கேன். கிராணி பார்ட் 1ம் பார்ட் 2ம் எஸ்ட்ரீம் மோடு விளையாடலான்ட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.